அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் பணக்காரனா இருக்கிறான். இது எஸ்பெஷலி சொல்கிறது வந்து இந்த சொந்த பந்தத்தில் சொல்ல வரேன். இதை நல்லா பணக்காரனா ஆகிட்டு இருப்பானுங்க, நல்லா செட்டில் ஆகிருப்பாங்க. ஆனால் இது யாரால் நடந்தது, எப்படி நடந்தது, அன்னைக்கு நாம் வந்து எப்படி வளர்ந்தோம், நம்மளை வந்து எப்படி யார் நம்மளை காப்பாற்றினாங்க, யார் நம்ம வந்து இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்றத சில பரதேசி நாய்ங்க எல்லாத்தையும் மறந்துட்டானுங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைக்கி போய் பாண்டியில் உக்காந்துக்கிட்டு எல்லாம் வந்து அங்கே அவன் பெத்த பிள்ளைலாம் போய் இன்றைக்கி பெரிய பெரிய லெவலில் செட்டில் ஆகிட்டானுங்க. இன்றைக்கி சொந்த ஊரில் ஒரு சின்ன ஒரு சாவு விழுந்துட்டா கூட, ஒரு இறப்பு நடந்தால் கூட என்னமோ வந்து எட்டி இப்படி பார்த்துட்டு அன்னைக்கு சாயந்தரமே கிளம்பி எல்லாம் ஓடுறானுங்க. ஏண்டா பரதேசி, பஞ்சத்தில் அடிப்பட்ட பரதேசி பிச்சைக்கார நாய, இன்னைக்கு நீ யாரை அப்படி ஒதுக்கி விட்டுட்டு ஓடுறியா, அன்னைக்கு அவன் தாண்டா உன்னை அன்னைக்கு சின்ன வயசில் அவங்க எல்லாத்தையும் உங்களை காப்பாற்றினது. ஏண்டா பரதேசி, கொஞ்சமாவது ஏதாவது வச்சு பாருங்கடா, சரியா? மாத்திரமா சம்பாதிச்செல்லாம் அல்பாயுசில் போயிட்டானுங்க. இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, சரியா? இது எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். அதுவும் குறிப்பாக இந்த சொந்த பந்தத்தில் நடக்குது இந்த மாதிரி விஷயம்லாம். நல்லா கூடவே ஒட்டுண்ணி மாரி நல்லா நைந்து நல்லா தின்னுக்கிறானுங்க கம்ம நாட்டி நாய்ங்க. ஒரு லெவலில் அவனுங்க கை வாங்கிச்சிட்டான்னா எல்லாமே அவனுங்களே. ஏன் அப்போவே எல்லா மயிரி நீயே பிடுங்க வேண்டியதானே? இந்த 8 வயசு 5 வயசு 6 வயசு அப்போவே நீயே எல்லா பூனை மயிரும் பிடுங்க வேண்டியதானடா பரதேசி. ஓரளவுக்கு கை வசதிச்சுனாக்க அப்படி யாவனையும் கண்ணுக்கு தெரியல. கொஞ்சம் பண வசதி உள்ள இடத்துல பொண்ணு கட்டேன்னா போச்சு, மோசம் முடிஞ்சே போச்சு, அவ்வளோதான். என்னமோ யாரோ எட்டி பார்க்குறோம் போகிறம்போது. அடுத்து உனக்கு தாண்டி இதெல்லாம். இங்கே எல்லாத்துக்கும் அப்பப்போவே தண்டனை கிடச்சிக்கிட்டு இருக்கு. நீ நினச்சிக்காத நமக்கு என்ன வந்துட போகுது, நம்மக்கிட்ட பணம் இருக்குன்னு. பரதேசி நாய், நீ எப்படி அல்லோவில் பட போகிறேன்னு எல்லாம் பார்க்க தாண்டா போகிறாங்க.